ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. சின்ன ஒரு உங்களுக்கான பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுடைய லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படியெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, இது வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எப்படிலாம் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருப்பாங்க. எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், வீடியோ பண்ணுற எனக்குமே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருனாலையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் நிறைய பேருடைய ட்ரீம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை நீங்கள் வந்து இந்த வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் வந்து எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு இன்கம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போயிடுறீங்க. நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அதில் வந்து ஒரு நம்பர் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறோம். போன மந்த்து நடந்த அந்த கிவ்அவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், யார் வின்னர்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்களா, ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, வோடஃபோன் இருக்குது. இந்த மாதிரி நெட்வொர்க் டவர் இருக்கும். சிம்மோட டவர் வந்து நம்ம வந்து உங்களுடைய லேண்ட்லேயோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கு மாடியிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 30,000 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். வில்லேஜாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஆகும், சிட்டியில் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஆகும். அதையும் வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வித் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா அந்த மாதிரி தனித்தனியாக நெட்வொர்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து இணைஞ்சு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து அவங்க இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து தருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து உண்மையான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஸ்கேம் வந்து நடந்துகிட்ருக்கு. வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். ஜியோக்கு அது அஃபீஷியல் வெப்சைட்டு. மற்றபடி உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கோ உங்களுடைய நார்மல் மெசேஜுக்கோ இந்த மாதிரி உங்கள் இடத்துல வந்து நாங்கள் வந்து டவர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து இவ்வளோ பே பண்ணணும், பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 50,000 அந்த 1,00,000 வரைக்கும் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான வெப்சைட் இருக்குது, ஃபேக்கான வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் வருது. இந்த மாதிரிலாம் யாருமே தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. நான் வந்து கண்ணாலையும் காதாலையும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதை பற்றி ஒரு ஐடியா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% ட்ரஸ்டடான ஜியோ கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 50,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் ஃபஸ்ட் வந்து என்னங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று இடம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வீடு வந்து மொட்டை மாடி இருக்கணும். வீடாக இருந்தீங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், லேண்டாக இருந்தால் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அது வந்து டாக்குமெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். என்ன டாக்குமெண்ட், என்ஓசின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அதாவது நான் ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டவருக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இது வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டியாக, அதாவது நகராட்சியாக இருந்தீங்கன்னா முனிசிபல் ஆஃபீஸில் வாங்கணும், கார்பரேஷன் மாநகராட்சியாக இருந்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸில் வாங்கணும். அதே மாதிரி வில்லேஜாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கிராம அலுவலர், ஊராட்சி அலுவலர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட்டு.
இதுக்கு பேர் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ஓசிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சர்வே வித் ஐடி ப்ரூஃப். லேண்ட் சர்வேனா உங்களுடைய பத்திரம், பட்டா இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய சர்டிஃபிகேட் வேணுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட், உங்களுடைய பட்டா எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், அதாவது உங்களுடைய வீட்டிலேக்கோ இல்லை உங்களுடைய லேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல், கிளினிக் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்வீச்சு அந்த டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு வந்து அதிகமாக வந்து போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே 100 மீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாக இருந்துச்சுன்னா 200 ஸ்கொயர் ஃபீட்டு, வீடு மொட்டை மாடியாக இருந்தால் 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இது 3 வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்புக்கு அதெல்லாம் மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க, கையில் வந்து தரமாட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த பேஜில் அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு கீழே வந்து ஒரு அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் இன்னொரு பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைஜி ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ப்ரௌசர் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்கேம்லிங் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எ பில்டிங் இருக்கும். அதாவது லேண்ட்னா இடம் வச்சுருந்தீங்கன்னா இடத்த கிளிக் பண்ணுங்கள், பில்டிங் வச்சுருந்தீங்கன்னா பில்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் லேண்டுங்கிற வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேப் காமிக்கும், உங்களோட லொக்கேஷன், அதாவது உங்களுடைய என்டர் லொக்கேஷன், பின்கோடு கேட்பாங்க. நீங்கள் வந்து பின்கோடு இல்லை லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது கரண்ட்டில் இப்போ என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேஜ் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வாட்ஸ்அப் அசஸ்டபிள் இருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் இருந்தால் எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர், அதாவது செல்ஃபாக அதாரம் கேட்டிருக்காங்க. செல்ஃப்னா நீங்கள் கொடுக்குற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடையதான்னு கேட்டிருக்காங்க. இல்லை அதர்னா இப்போ வந்து கமர்ஷியல்னு சொல்லுவாங்க, அதாவது லீஸுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, ஒத்திக்கு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தால் அதருங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சேம் அட்ரஸ் வந்து சேம்ங்கிறது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்லேயே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வரும். கால் வந்துட்டு அந்த ஜியோ தரப்புலேருந்து ஆஃபீஸரில் உங்களுடைய லேண்டுக்கோ இல்லை உங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கான அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஜியோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் டிக்ளரேஷன் எல்லாமே படிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஒரு ஜாப்பு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் வந்து இது வந்து ஜாப்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமான தொழில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. வீட்டில் ஒரு லேண்ட் இருந்தால் போதும், நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். அடிஷ்னலாக இது வந்து பேசிக்காகவே இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது வரைக்கும் கிவ்வேல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட இந்த ஆக்ஷன் கேமரா வின் பண்ணுறதுக்கு நீங்களாக கூட இருக்கலாம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.